ஒரு தடவை துர்வாச முனிவர் மன்னர் உபமன்யுவுக்கு சாபம் கொடுத்துட்டாராம். ஒண்ணுமே புரியாம அந்த மன்னர் திகைச்சு போய், சரி சாபம் கொடுத்த இவரையே சரணடைவோம் அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவரை போய் சரணடைஞ்சிட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், துர்வாச முனிவர், உன்னுடைய சாபம் போகணும் அப்படின்னா நீ டெய்லி அன்னதானம் செய்யின்னு சொல்லிட்டாராம். உடனே இவர் என்ன பண்ணாராம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற கோவிலடி என்ற கிராமத்துக்கு போனாராம். அங்க ரெங்கநாத சுவாமி கோவில் இருக்கும். இது ஆழ்வார்களால மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்கள்ல ஒன்னா இது. இந்த கோவில்ல தங்கியிருந்து அந்த மன்னர் உபமன்யு டெய்லி அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தாராம். ஒரு நாள் ஒரு முதியவர் தானம் பெற வரும்போது அவருக்கு கொஞ்சம் தான் சாப்பாடு இருந்ததாம். போடும்போது, எனக்கு இது பத்தாது, எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு ஒரு குடம் நிறைய அப்பம் வேணும்னு சொல்லி கேட்டாராம். சரின்னு சொல்லிட்டு ஒரு குடம் நிறைய அப்பம் செஞ்சு அவர்கிட்ட கொடுக்கும்போது, அந்த உபமன்யு கிட்ட இருந்து அந்த முதியவர் குடம் வாங்கின போது டக்குன்னு அந்த முதியவர் மாறி பெருமாளா மாறிட்டாராம். உடனே அந்த மன்னருடைய சாபமும் நீங்கி போச்சாம். இந்த அற்புதம் நடந்த இடம்தான் கோவிலடியாம். அந்த குடத்தை வாங்கினார் இல்லையா, அதனால அவரு பேரு அன்னையிலிருந்து அப்பக்குடத்தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த ரங்கநாதருக்கு. பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட மேற்கு நோக்கி புஜங்க சயன கோலத்தில் இருக்கிறாராம். வலது கையில் அந்த அப்பக்குடம் ஒன்று வச்சிருப்பாங்களாம். இங்கே இருக்கிற கருவறை விமானத்துக்கு இந்திர விமானம் அப்படின்னு பேராம்.